இது என்ன தெரியுமாங்க? இது எங்க ஊருக்குரிய போர்டு. நான் சின்ன பிள்ளைல இருந்து இந்த போர்டு இருக்கு. அப்ப வெள்ளையாபுரம்னு எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரியல, ரொம்ப வருஷமா இப்படியேதான் இருக்கு. இப்ப பேனர் வால் போஸ்ட் ஒட்டிக்கிறாங்களா, அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த ஊர் தான் வெள்ளையாபுரம் தான் யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும், போறவங்களுக்கு தெரியணும்ல வெள்ளையாபுரம் ஊர் வந்துருச்சுன்னு. எங்க ஊர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரு வெள்ளையாபுரம். கேள்விப்பட்டு பாருங்க. ஆடி மாசத்துல பொங்கல் வர வந்து பாருங்க. இந்த மாதிரி பொங்கல் எந்த ஊர்ல எனக்கு எங்க எல்லா சமூகங்களும் நாங்க ஒன்னா கொண்டாடுவோங்க எங்க ஊர் காளியங்கோயில்ல. அதனால இந்த ஊர் எல்லா பேத்துக்கும் தெரியணும். எனக்கு என் ஊர் வெள்ளையாபுரம்னு அழகா போர்டு தெரியணும், அவ்வளவுதான். இந்த பேர் எழுதுறதுக்காண்டி நம்ம சிவாசி ஏஇ சார்ட்ட கேட்டாச்சு. அவர் புது போட நடித்தாருன்னு சொன்னாங்க. பண்டு வரவும் நடித்தாருன்னு சொன்னாங்க. சார் அடுத்த நாங்க அடிச்சுக்கலாமான்னு கேட்டோம். அடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதான் சொன்ன வேண்டி வச்சாச்சு. பெயிண்ட் சொல்லியிருக்கு. அவர் வந்து எனக்கு மட்டி வச்சு நாளைக்கு அனைவா முடிஞ்சு நினைக்கிறேன். நானும் தம்பி மணியும் வந்து கிளீன் பண்ணிட்டோம். சுரண்ட முடியலங்க, போக மாட்டேங்குது. எதை வச்சு ஒட்டினாங்கன்னு தெரியல, போக மாட்டேங்குது. நல்லவேளை அந்த சுரண்ட தம்பி எடுத்து வந்தான், அதை வச்சு சொன்னிட்டு இன்னும் போக மாட்டேங்குது. நம்ம சாதாரணமா நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரே நாள் செஞ்சிடலான்னு. அதெல்லாம் முடியாது போல. அதை சுரண்டி போக வைக்கவங்களே பெரும்பாடா இருக்கு. அந்த அண்ணன் பெயிண்ட் அடிக்கிறவங்க பார்த்து போயிட்டாரு. தம்பி அடிச்சிருவோம் தம்பி, நான் வந்து பார்த்தேன் வெள்ளையா இருந்துச்சு அண்ணே, நான் சுரண்டிடுறேன், நல்லபடியா தண்ணியை ஊற்றி எடுத்துறேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எடுத்தாச்சு, 2 பக்கம் எடுத்தாச்சு. இந்த ஊர் வெள்ளையாபுரம்னு இருக்கும், அந்த பக்கம் சிவகாசி 5 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். அந்த இதை போட்டுற வேண்டியதான். முடியல வா வெயில். அண்ணன் இப்பதான் வந்து மட்டி அடிச்சு போயிருக்காரு. மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் மஞ்சள் பெயிண்ட், அது கருப்பு பெயிண்ட் அடிக்கணும் இருக்காரு. காஞ்ச விட்டு மாலை நேரத்தில் அடிச்சுட்டு இருக்காரு. ஆமா, நன்றி அண்ணனுக்கு. சுரேஷ் அண்ணன் ஆர்டிஸ்ட். வெயில் தான் ரொம்ப அடிக்குது, பெயிண்ட் அடிக்கிறத விட வெயில் தான் ரொம்ப அடிக்குது. என்ன சொல்றீங்க? அண்ணன் அடிச்சுட்டு இருக்காரு. என்னண்ணே இப்போ 2வது கோட்டிங் அடிக்காரு. சாயந்தரம் 1000 பேர் எழுதுறதுக்கு கண்டிப்பா எழுதிடுவோம். இன்னைக்கு கண்டிப்பா எழுதிடுவோம். எழுதிடலாமாண்ணே? இன்னைக்கு எழுதிடலாம். அந்த வரியுறது எது வரின்னு நினைச்சுங்களேன், இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. செங்கம்மாச்சத்துல அண்ணன் இருக்காரு. வரியுறது பஞ்சாயத்துக்கு வீட்டுக்கு எதுனாலும் படம் சூப்பரா போடுவாரு. ஆர்டிஸ்ட். பல நாள் கனவுங்க இன்னைக்கு நிறைவேறிடுச்சு, முடிஞ்சு. மேல முதல்ல தமிழ்ல, கீழே 2வது இங்கிலீஷ். தமிழ் தான் முதலில். ஆமா, முன்னுரிமை தமிழ் தான். அதனால முதல்ல தமிழ், 2வது இங்கிலீஷ் எழுதிட்டு இருக்கோம். முடிச்சாச்சு, ஒரு வழியா முடிச்சாச்சு. இப்படித்தாங்க இருந்துச்சு. சின்ன பிள்ளைல சிவகாசி 5 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வெள்ளையாபுரம் போட்டிருக்கோம். இப்ப அதே மாதிரி பல வருஷம் கழிச்சு வர வச்சாச்சு. என்ன இத்தனை கஷ்டப்பட்டதுக்கு பேரை கண்டிப்பா நல்லா எழுதியாச்சு. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை பூத்தி விடும். அந்த பழமொழி தான், திருக்குறள் பழமொழி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இப்போ உங்க ஊர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர் தெரியாம இருக்கு. உங்களால முடிஞ்சதா, உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. நல்லது செய்யுங்க, ஆனா கேட்டு செய்யுங்க. அதிகாரிகிட்ட கேட்காம செஞ்சிடாங்க, ஆப்பு வச்சுருவாங்க. ஆமா, அதனால கேட்டு செஞ்சுக்கணும். நான் கேட்டுதான் செஞ்சிருக்கேன். நன்றி ஏய் சாருக்கு, நன்றி. அண்ணன் ஆர்டிஸ்ட் சுரேஷ் அண்ணனுக்கு மிகவும் நன்றி. நன்றிலாம் நான் மறக்க மாட்டேன், சொல்ல மறந்துட்டேங்க. என்ன தயவு செய்து இந்த போர்டுகள்ல நோட்டீஸ் மட்டும் ஒட்டாதீங்க. நோட்டீஸ் ஒட்டினா அதுல உள்ள அடையாளம் தான் அழிக்கப்படுது. அது அடுத்து அசிங்கப்படுது. அசிங்கமா இருக்கு, ஒட்டிட்டாலே அசிங்கமாயிருது. பள்ளிக்கூடத்து சோவர்லாம் வால் போஸ்ட் ஒட்டி ரொம்ப உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகுது. அதனால தயவு செய்து வால் போஸ்ட்லாம் ஒட்டடத்துல ஒட்டுங்க. பள்ளிக்கூட சோறு, இந்த பெயர் பலகை அந்த இதெல்லாம் ஒட்டாதீங்க. முன்னெல்லாம் என்னை பார்த்து தலையாட்டி போவாங்க. இப்ப அப்படி இல்லைங்க, கையை காமிச்சிட்டு போறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? நம்ம ஊரு, நம்ம பேர் எழுதியாச்சுல, வெள்ளையாபுரம் எழுதியாச்சுல, அது ஒரு மெயின் காரணம். எழுத வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் தான். அவரோட பேச்சு, அவரோட சுத்தம், என்ன நாடு எப்படி நல்லா இருக்கணும், ஊர் எப்படி நல்லா இருக்கணும், அவர் பேச்சை கேட்டுதாங்க நான் எனக்கு இப்படி ஆச்சே தவிர எனக்குன்னு தனியால ஆகல. என்ன அவர் ஏதோ கேட்காம இருந்தேன்னா நான் வாட்டுக்கு வேலையை பார்த்து தாங்க இருந்திருப்பேன். இதுக்கு காரணம், மெயின் காரணம் அண்ணே செந்தமிழன் சீமான் மட்டும்தான். என் ஊர் வர வச்சதுக்கு காரணமே அவரோட பேச்சு மட்டும்தான். அவர் பேச்சை பார்த்தா என் ஊருக்கு பேரை எழுதியாச்சு. அது எவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க.